இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, புனித லூர்தனுடைய திருநாளின் நல்வாழ்த்துக்களை அனைத்து குருக்களுக்கும் கண்ணீர்களுக்கும் இங்கிருக்கும் ஒவ்வொருவருக்கும் அன்னையின் வழியாக இறை ஆசிரியம் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹாப்பி ஃபீஸ்ட். அன்பார்ந்தவர்களே, இந்த திருவிழாவை சிறப்பிக்க அருள் தந்தை அருள்மணி அடிகளார் 4 நாட்களாக சிறப்பான மறையுரையாற்றி அன்னையினுடைய குணங்களை பற்றியும் அன்னையானவள் எப்படிப்பட்டவர் என்பதை பற்றி நமக்கு அழகாக மறையுரையாற்றியிருக்கின்றார். ஆனால் இந்நாளில் இந்த வேளையில் அவருக்கு நன்றி சொல்வது நம்முடைய கடமையாக இருக்கின்றது. ஆனால் அருள் தந்தை அருள்மணி அடிகளாரை பீடத்தின் முன்பக்கமாக வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இப்பொழுது அவர்களை கௌரவிக்கும் வண்ணமாக ஷால் மால் மற்றும் இவைகளை போட்டு அவரை கௌரவிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஃபாதருங்க என்னை எப்படி பார்த்துக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? இப்போ உங்களுக்கு தெரியல, எனக்கு தான் தெரியும். பிச்சு எடுத்துருவாங்க இப்போ விட்டா. நான் உரை வேற உங்களுக்கு. அவர் என்ன தெரியுமா பண்ணார்? இவ்வளோ நாள் எங்களை உட்கார வச்சு பிரசங்க வச்சல, நீ உட்கார், இப்போ நான் வைக்கிறேன்னு வச்சுட்டார். அதனால் எல்லாருக்கும் நன்றி. ஒரு பெரிய வாய்ப்பு. தம்பி வினோ ரொம்ப முயற்சி பண்ணி அவர் தான் என்னை காண்டாக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தார். 3 வருஷமாக காண்டாக்ட் பண்ணிகிட்டே இருந்தார். அப்புறம் பங்கு தந்தைக்கிட்ட சொல்லி பங்கு தந்தை அழைத்து இந்த வாய்ப்பை நான் பெற்றதற்கு நான் இறைவனுக்கு நன்றி சொல்லணும். 13 பங்கு, ஒரு 5000-6000 குடும்பம், கிறிஸ்தவ குடும்பம் இந்த ஏரியாவில் இருக்குது. 100 குருக்களுக்கு மேலே அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துக்கு வர்றதே ஒரு புண்ணியமாக ஆசீர்வாதமாக நான் நினைக்கிறேன். ஆகவே கடவுள் என்னை ஆசீர்வதித்ததற்கு நன்றி. ஆகவே தொடர்ந்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள், அதுதான் முக்கியம். இறை வார்த்தையை மட்டும் அறிவிக்கணும். இயேசுவுக்கு மட்டும் மகிமை. அன்னை மரியாளோடு இணைந்த ஒரு பயணத்தை நாம் தொடர்ந்து வாழ இறைவனிடம் தொடர்ந்து நீங்கள் எனக்காகவும் நான் உங்களுக்காகவும் நீங்கள் அனைவரும் குருக்களுக்காகவும் கண்ணீர்களுக்காகவும் தொடர்ந்து ஜெபியுங்கள். God bless you. ஒருவரை சிற்றுரையாற்றிய அருள் தந்தை விளக்கு நன்றி.